அண்ணன் அண்ணிய பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேட்கவே எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா என்ன ஆனா? இல்ல, அன்புக்கு லவ் வந்துருச்சு. ஆனா கண்மணி சைடுல இருந்தும் சிக்னல் வரணுமே. கவலைப்படாதீங்க பிக் மம்மி, கூடிய சீக்கிரமே வந்துரும். அன்பு கண்மணி லவ் விஷயத்துல இந்த லவ் ஸ்டேட்டஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு ஏன்டா இவ்ளோ பிளான்லாம் பண்ணணும்? அன்பு அவகிட்ட போய் சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும்டா. ஐயோ பிக் மம்மி, உங்களுக்கு இப்ப இருக்கிற கேர்ள்ஸோட சைக்காலஜியே புரியல. நீங்க சொல்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சரி, அப்ப என்ன பண்ணணுங்கிற? பிக் மம்மி, அன்னைக்கு ஒரு ஃபீலிங் வரணும். எனக்காக இவன் நிப்பான், என்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஆ? நான் அழுதா எனக்காக ஓடி வர்றவன் இவன் தான்ற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ளயும் வரணும். நீ இப்படிலாம் கூட யோசிப்பியாடா? நான் யாரோட வளர்ப்பு? சிங்கப்பெண் ராஜமாதா சிவகாமி தேவியோட வளர்ப்பு. சும்மா விடுவனா? என் பேரு காப்பாத்திட்டடா செல்லம். டேய், நீ நினைக்கிறது செய்யறது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்டா. என்னையும் இந்த பிளான்ல சேர்த்து என்ன பிக் மம்மி, இதெல்லாம் நீங்க கேட்கணுமா? இதுல நாமெல்லாம் ஒரே டீம். ஆமா, மிஷன் அன்பு கண்மணி லவ் டீம் போட்டுங்க. அம்மா, என்ன மறைக்கிற நீ? பப்ளிக்கா ஸ்டேட்டஸ் போட்டு இப்ப வீட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் பிரைவேட் ஆக்கிட்டியா? அன்பு, இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன பாக்குற? உன் மனைவி புராணத்தை பெரியம்மா பாத்துட்டாங்க. இப்பதாண்டா எனக்கு பாதி உயிர் வந்திருக்கு. நீயும் கண்மணியும் ஒண்ணு சேர்ந்தாதான் மீதி உயிரும் வரும். அண்ணா, அண்ணி உன் ஸ்டேட்டஸ பாத்துட்டாங்களா இல்லையா? இல்லடா, அத பாக்குறதுக்குள்ள நீ வாங்கிட்ட. இருண்ண, இப்ப பாத்துருவோம். சரவணன் பாத்துட்டான், குமாரு பாத்துட்டான், ரவி பாத்துட்டான், கணேசு பாத்துட்டான். ஐயோ, என்னடா என்னடா? என்ன பாட்டி நீ ஹைட் பண்ணவே இல்லையா? அவங்க ஸ்டேட்டஸ பார்த்து தொலைச்சிட்டாங்க. மறந்துட்டடா. ஐயோ, இத வேற பாட்டி வேற மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே. ஸ்டேட்டஸ்ல நீ என்ன போட்டிருக்கியோ அதான் நிஜம். இப்போ அதுக்கேத்த மாதிரி தானே நீ இருக்கணும். அதானே. இனிமே நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஓகேடா. ஆனா இந்த ஸ்டேட்டஸை யார் முக்கியமா பாக்கணுமோ அவளே இன்னும் பாக்கலையே. ஒரு நிமிஷம், இத புடி. ஹனி லாங்குவேஜ், ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன். இன்னைக்குள்ள அண்ணி அண்ணன் போட்ட ஸ்டேட்டஸ பார்த்தே ஆகணும். அவங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம், ஆனா உனக்கு இது மட்டும்தான் இன்னைக்கு உண்டான வேலை. புரியுதா? இது நடந்தே ஆகணும். டாட். ஓகே, வெரி குட். கண்மணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும், சொல்லு. நான் முத தடவையா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். அதுக்கு எவ்ளோ லைக்ஸ் வந்திருக்கு தெரியுமா? ஸ்டேட்டஸ் போட்டியா? உன் போன்ல நெட் பேக் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னியே. அது அப்புறம் உடனே போட்டேன். அது போட்டுட்டு தான் ஸ்டேட்டஸே போட்டேன். பரவாயில்லையே, இதெல்லாம் கூட கத்துக்கிட்டியா? எத்தனை லைக்ஸ் வந்துச்சு?
இது வரைக்கும் 47 பேரு இன்னும் எகிரிக்கிட்டே இருக்கு. அப்படியா? ம், என்ன போட்ட? காட்டு. இல்ல நீ உன் போன்ல பாரு, அப்பதான் எனக்கு லைக்ஸ் ஏறும். அப்புறம் அப்படியே ஒரு ஹார்ட்ட விடு. ஆ, கடைசியில இந்த வியூவுக்கு அலையிற கூட்டத்துல நீயும் சேர்ந்துட்டியா? கலாய்க்கிற பாத்தியா? சரி சரி, அழாத இரு, பார்த்து தொலைக்கிறேன். ஆ, இது சாதாரண ஒரு செல்ஃபி, இதுக்கு இவ்ளோ பில்டப்பா? விடு, பழகுன பாவத்துக்கு ஹார்ட் போட்டு தொலைக்கிறேன். போட்டுட்டேன். ஏய், என்ன அதுக்குள்ள வச்சுட்ட? பார்த்தாச்சு, வச்சாச்சு. இதுக்கு என்ன இன்னும் கமெண்ட் வர எழுதணுமா? போடி, அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஐயோ, இவளை எப்படி பார்க்க வைக்கிறதுன்னு தெரியலையே. ஆ, என்ன பண்ணலாம்? அ, ஆ, அ, ஏய், அதுல நான் என்ன வார்த்தை போட்டிருக்கேன்னு பாத்தியா? அதுக்கப்புறம் வேற ஏதாவது போட்டோ போட்டிருக்கேன்னு பாத்தியா? நீ பொறுமையா ம். பார்த்தாதான் அடுத்தடுத்து வரும். ஒழுங்கா பாரு, கொஞ்சம் பாரு, இன்னும் ஒரே ஒரு தடவை பாரு. அவ்ளோ பொறுமையெல்லாம் எனக்கு இல்லப்பா. நீ போட்ட அந்த சிங்கிள் செல்ஃபிய பார்த்தாச்சு, வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற கேப்ஷனையும் படிச்சாச்சு. அவ்வளவுதான். ஆள விடு. ம், ஏய், விடு விடு. ம். ஷோ, இப்ப என்ன பண்றது? ஹலோ, ஏய் என்ன ஹனி லாங்குவேஜ்? மிஷன் சக்சஸா? டோட்டலா ஃபெயிலியர். ஃபெயிலியரா? என்னாச்சு? உங்க அண்ணன் போட்ட ஸ்டேட்டஸ அவளை பார்க்க வைக்கிறதுக்குள்ள நான் ஸ்டேட்டஸ் ஆயிருவேன் போல இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியல. அட என்ன நீ? ஓ, சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ம். இன்னும் பார்க்கலையே. ச்சே, என்ன பண்றாவ? ஆ? அந்த ஸ்டேட்டஸ பாக்குறதுல என்ன ஆயிட போகுது? என்னடா பார்த்தாளா இல்லையா? இல்லம்மா, என் கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் என் ஸ்டேட்டஸ பாத்துட்டாங்க. அவன் மட்டும் தான் பார்க்கல. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மாமா. இப்பதானே ஸ்டேட்டஸ் போட்டீங்க. 24 hours டைம் இருக்கு. எப்படியும் அதுக்குள்ள அக்கா பாத்துடுவாங்க. நீங்க சும்மா அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க. ம். இத்தனைக்கும் தேன்மொழிய வச்சு அண்ணி உன் ஸ்டேட்டஸ பார்க்க வைக்கணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? நீ இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த விளையாட்டெல்லாம் வேணாம். போதும், இதோட நிறுத்திக்கோ. பிக் ம். மம்மி, நீங்க தான் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், என்னையும் உன் பிளான்ல சேர்த்துக்கடா அப்படின்னு ஆர்வமா வந்து கேட்டீங்க. சொன்னேன்தான். ஆனா யோசிச்சு பார்த்தேன், இது சரியா வராது. ஏன்? ஏன்னா நீங்க செய்யறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. எனக்கும் இது சரியா தப்பான்லாம் புரியலம்மா. ஆனா அவளுக்கு என் மனசை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இவன் சொன்னதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா அதுவும் வேலைக்கு ஆகாம இருக்கு. வேணாண்டா அன்பு. காதல், நட்புங்கிறது தூய்மையானது. அது தானா உருவாகணும். இப்படி பிளான் பண்ணி வெளிப்படுத்த வைக்கிறதெல்லாம் அதோட புனிதத்தையே கொச்சப்படுத்துற மாதிரிப்பா. எதுக்கு இந்த போலித்தனம்? வேற என்னம்மா பண்றது? நீ போய் அவகிட்ட பேசு. நேர்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஸ்டேட்டஸ்லாம் எதுக்குடா உனக்கு? ம். உன் ஸ்டேட்டஸ பார்த்துதான் கண்மணி மாறப் போறாளா? அப்படி மாத்த முடியும்னு நீ நம்புறியா? போன்ல ஸ்டேட்டஸ போட்டு அவ பார்த்தாளான்னு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்து பார்த்து அவ பார்க்கலன்னு நீ ஏமாந்து போய் இப்படி பரிதவிச்சு நிக்கிற. எதுக்குப்பா உனக்கு இந்த தண்டனை? நேர்ல சொல்ல முடியாததையா இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அவளுக்கு சொல்லிட போகுது? அவ பார்க்காம போயிட்டா இந்த ஸ்டேட்டஸும் ஒரே நாள்ல காணாம போயிடும். அவ்வளவுதான் அதோட வேல்யூ. அப்ப நீ அவ மேல வச்சிருக்கிற அன்போட வேல்யூ அவ்வளவுதானா? அது என்னைக்கும் நிரந்தரம்டா. அதத்தானே நீ அவளுக்கு புரிய வைக்கணும்.
புரியுதுமா. ஆனா அவகிட்ட எப்படி பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. ம், பேச ஆரம்பிச்சா எங்க அத பத்தி பேசினா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாளன்னு பயமா இருக்குமா. அதெல்லாம் பார்த்தா நீ ஒண்ணும் பண்ண முடியாது அன்பு. நீ முதல்ல முயற்சி பண்ணு. அத பண்ணாமலேயே ஏன் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு நீ ம். யோசிக்கிற. இங்க பாரு அன்பு, ரொம்ப யோசிக்காத. இந்த திட்டம் போட்டு அவளோட மனச கரைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நான் சொல்றபடி கேளு. நீ அவகிட்ட போய் மனசார சாரி கேளு. உன்னை விட என் பாட்டி எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ம். வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சுதான் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுக்காம தப்பு பண்ணிட்டேன். உண்மையிலேயே என் பாட்டி பண்ணதுதான் தப்பு. ஆனா அவங்கெல்லாம் மன்னிப்பு கேக்குற ஜென்மம் கிடையாது. என் வாழ்க்கையும் அவங்களோட கடைசி வரைக்கும் கிடையாது. கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ போறது நீயும் நானும் மட்டும்தான். எனக்கு வேற யாரும் வேண்டாம். நீ மட்டும் போதும். ம். எனக்கு உன் கூட வாழறதுக்கு ஆசையா இருக்கு கண்மணி. உனக்கும் அந்த விருப்பம் இருந்தா நாம 2 பேரும் தனியா போய் புதுசா ஒரு வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுடா. மா, தனியெல்லாம் எதுக்குமா? முதல்ல நீ சொல்லு அன்பு, போய் சொல்லு. நீ இப்படி மனசு விட்டு பேசினாதான் அவ மனசுல இருக்கிற காயம் ஆறும். நீயும் நிஜமாவே மாறி இருக்கேங்கிறத அவளுக்கு புரியும்டா. அதுதாண்டா அவளை மாத்தும். உடனே இல்லனா கூட அது அவளை கொஞ்சம் யோசிக்க வைக்கும்பா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த யோசனை மாத்தும்டா அவளை. என்னடா யோசிக்கிற? நீங்க சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுதான் கரெக்ட். நாளைக்கே நான் அவகிட்ட போய் பேசுறேன். குட் பாயிண்ட். ஆ. பிக் மம்மி, வேற லெவல் பிக் மம்மி நீங்க. நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். ஆனா கிரைன். சரிண்ணே, நான் காசு கொடுத்துட்டு வரேன். நீ போய் அண்ணியை பார்த்து கவனமா பேசு. நான் ஆட்டோவை கட் பண்ணிட்டு வரேன். ஆ, கண்மணி ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? இல்ல, நேத்து உங்ககிட்ட நான் பேசணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா முடியாம போயிடுச்சு. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அது என்னன்னு அ, என்ன ஏன் போட்டோ போட்டிருக்க? அண்ணா, என்னண்ணே இது இவ்வளவு அநியாயமா இருக்கு? நீங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு போராடி அந்த போட்டியில ஜெயிச்சீங்க. அவங்க போட்டோ மட்டும் போட்டிருக்கு. சுவை 2026 வின்னர் வேற போட்டிருக்காங்க. இல்லண்ணா, அண்ணி போட்டோ போட்டது நான் தப்பா சொல்லல. ஆனா உன்னையே விட்டாங்க. நியாயமா உங்க 2 பேர் பேரோட போட்டோவை இல்ல போட்டிருக்கணும். எப்படிடா போடுவாங்க? ஏன்னா இது கண்மணி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த ஜீவா பண்ண வேலையா தான் இருக்கும். நான் அவ பக்கத்துல இருக்கிற போட்டோவை எப்படி போடுவான் சொல்லு? இல்லண்ணா, இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. ரொம்ப ஓவரா போறான் அவன். இப்ப என்னென்ன பண்ண போறா? என்ன எதுவும் கேட்காத, கடுப்பா இருக்கு. வா கண்மணி, ஜீவா, வெளிய போஸ்டர் எல்லாம் பாத்துட்டியா?
எப்படி இருக்கு? என்ன ஜீவா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண? குட் மார்னிங் சார். ஹாய். எல்லாம் நம்ம பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக தான். என்ன ஜீவா, இதெல்லாம் எனக்கு தேவையா? என்கிட்ட சொல்லாம எதுக்கு நீ இப்படி பண்ண? சொன்னா நீ இப்படி பண்ண விட்டுருக்க மாட்டியே. இல்ல ஜீவா, இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா இருக்கு. எதுக்காக அதுல ஏன் முகத்தெல்லாம் போட்ட? ஏன் உனக்கு சங்கடமா இருக்கா? இப்பெல்லாம் பிராண்டுக்கு யாருமே லாக்ஸ் கணக்குல செலவு பண்றதே இல்ல. ஓனர்ஸே அந்த பிராண்டுக்கு முகமா இருக்கிறது தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதான் இப்ப ட்ரெண்டும். அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன? மெனு கார்டெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. நியூ டிசைன் எப்படி இருக்குன்னு பாரு. ஓகே தான், நல்லா இருக்கு. என்ன ஓகே? உள்ள இருக்கிற மெனு எல்லாம் படிச்சு பார்க்க மாட்டியா? அது நம்ம ரெகுலர் மெனு தானே ஜீவா, அது சேஞ்ச் பண்ணலல்ல. அதுலதான் முக்கியமான ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன கம்பெனி? ஒழுங்கா படிச்சு பாரு. எப்படி? இல்ல ஜீவா, இது உன்னோட ஸ்பெஷல் டிஷ் தான், பலாக்காய் கிரேவி. ஐயோ ஜீவா, இது என்னோட டிஷ் இல்ல, அன்புவோட கிரியேஷன். நீ ஏன் இப்படி போட்ட? அந்த டிஷ் பண்ணது அவரா இருக்கலாம், ஆனா ஓ மூலமா தான் அது வெளியே தெரிய வந்துச்சு. அன்னைக்கு நீ மட்டும் அந்த டிஷ்ஷோட பேரை சரியா சொல்லாம போயிருந்தா அந்த போட்டியிலேயே நாம ஜெயிச்சிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, எப்படி இதை கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு உங்ககிட்ட கேட்டதுக்கு இது ஜேபி ரெஸ்டாரண்டோட சிக்னேச்சர் டிஷ்னு நீ தானே அன்னைக்கு சொன்ன. அப்ப இதுக்கு உன் பேரு தானே வைக்கணும். நல்லா இப்போ நம்ம ரெஸ்டாரண்டோட சீஃப் செஃப் யார் தெரியுமா? யாரு மாஸ்டர்? நம்ம கண்மணி அமண்டா. அப்படியா? அப்ப இத்தனை வருஷமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு செஃப் கோர்ஸ்லாம் முடிச்சு அடுப்படியில நின்னு சாவுறோமே, அப்ப நாமலாம் யாரு? நாமலாம் வெறும் அடுப்படி உடைய அலங்காரம்டா. ரெஸ்டாரண்ட் வாசல்ல போஸ்டர் பார்த்தல்ல? பார்த்தேன் மாஸ்டர். இதெல்லாம் ஒரு திறமை தான், நமக்கு தான் இல்ல. திறமையா? அட போங்க மாஸ்டர், நீங்க வேற. பின்னடா, அவர் ராங்கிகாரியா இருந்தாலும் திறமைசாலி தானே. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல மாஸ்டர். டேய், என்னடா சொல்ற? மாஸ்டர், இப்படி முன்னேறதுக்கு திறமெல்லாம் தேவையே இல்ல, 3 விஷயம் மட்டும் இருந்தா போதும். டேய் சொல்றா, நானும் கொஞ்சம் முன்னேறிக்கிறேன். அதெல்லாம் உங்களால முடியாது மாஸ்டர். டேய் சொல்லுடா. சரி, முதல்ல அந்த 3 விஷயம் நான் சொல்லு. முதல்ல நீங்க ஒரு பொண்ணா இருக்கணும். பொண்ணா இருக்கணுமா? 2வது ஆள மைக்கிற மாதிரி அம்சமா இருக்கணும். ஓஹோ, புரியுது. 3வது தேவைப்பட்டா எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கணும். ஓ, அப்படியா மேட்ரு? அதுதான் விஷயமே மாஸ்டர். ஐயோ. எதுக்கு ப்ரோ அடிச்சீங்க? என்னடா சொன்ன?